ஓய்வு பெறத் தயாராக இருந்த ஒரு வயதான தச்சரிடம் அவரது முதலாளி ஒரு தனிப்பட்ட வேண்டுகோளாக கடைசியாக ஒரே ஒரு வீடத்தை மட்டும் கட்டித் தருமாறு கேட்டுக்கொண்டார். தச்சர் அதற்கு ஒப்புக்கொண்டாலும் அதில் அவருக்கு முழு ஈடுபாடு இருக்கவில்லை. வேலையை விரைவாக முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தரமற்ற பொருட்களையும் மோசமான கட்டுமான முறையையும் பயன்படுத்தினார். வீடு கட்டி முடிக்கப்பட்டதும் முதலாளி அவரிடம் முன் கதவின் சாவியை கொடுத்து, இது நான் உங்களுக்கு அளிக்கும் பரிசு, இது உங்களுடைய வீடுதான் என்று கூறினார். தச்சர் அதிர்ச்சியும் மிகுந்த கூச்சமும் அடைந்தார். தான் கட்டுவது தனக்கான வீடுதான் என்பது அவருக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவர் அந்த வேலையை முற்றிலும் வேறு விதமாக செய்திருப்பார். வாழ்க்கை என்பது நாமே முன்னின்று மேற்கொள்ளும் ஒரு செயல்பாடு. இன்று நீங்கள் கொண்டிருக்கும் மனப்பான்மையும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுமே நாளை நீங்கள் வசிக்கப் போகும் வீட்டை உருவாக்குகின்றன. எனவே அதை சிறப்பாகவும் விவேகத்துடனும் அமையுங்கள்.